நித்திய மகிமைக்கு அழைத்தவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போஸ்தலர் பேதுரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவரை போற்றி புகழுகிறார். தேவன் சகல கிருபையும் பொருந்தி இருக்கிறவர். நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் மாத்திரமே பாடுகளை அனுபவிக்கிறோம். பாடுகளை அனுபவிக்கிற நம்மை தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய மகிமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நித்திய ஜீவன் நமக்கு சுதந்திரமாக வாக்கு பண்ணப்பட்டிருந்தாலும் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறோம். கர்த்தரும் நாம் பாடு அனுபவிப்பதை அங்கீகரிக்கிறார். நாம் நித்திய காலமாக பாடு அனுபவிக்கப் போவதில்லை. கொஞ்ச காலம் மாத்திரமே பாடு அனுபவிப்போம். நமக்கு பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு வரும் ஆசீர்வாதங்கள்: பரிபூரணம், விசுவாசத்தில் உறுதி பெறுதல், ஆவிக்குரிய பலன், விசுவாசத்தை நிலை நிறுத்துதல்.